ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெற வேண்டிய அவசியமில்லை. இருமொழி கொள்கையில் தமிழக அரசு உறுதியாக இருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். டெல்லிக்கு திடீரென படையெடுக்கும் அதிமுக முக்கிய தலைவர்கள். எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியும் சென்றதால் தமிழக அரசியலில் பரபரப்பு. தமிழகத்தில் திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில்தான் ஹிந்தி திணிப்பு அதிகம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். சென்னையில் வரும் 28ஆம் தேதி நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் பொதுக்குழு கூட்டம். ஏற்பாட்டு பணிகளில் கட்சி நிர்வாகிகள் தீவிரம். ஊரக உள்ளாட்சியில் காலியாக உள்ள இடங்களுக்கு மே மாதம் இடைத்தேர்தல் நடத்தப்படும். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. டெல்லி சட்டப்பேரவையில் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரேகா குப்தா. மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் வரும் நாட்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாட்டின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வரும் IPL கிரிக்கெட் போட்டி. கவுகாத்தியில் நடைபெறும் இன்றைய ஆட்டத்தில் கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகள் மோதல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். இந்து சமய அறநிலையத்துறையை சுரண்டிக் கொண்டிருப்பவர்கள் சிறைக்கு செல்வது உறுதி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திருச்செந்தூர் திருக்கோயிலில் பல 100 கோடி செலவில் ஆலய மேம்பாட்டு பணிகள் நடைபெற்றதாக திமுக அரசு கூறிய நிலையில், அங்கு அடிப்படை வசதிகள் கூட முறையாக செயல்படவில்லை என்பதை தொடர்ந்து செய்திகளில் கண்டு வருகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். கோயிலுக்குள் பக்தர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கும் கழிப்பறைகளின் அவல நிலையை காணொலியாக வெளியிட்ட பாஜகவை சேர்ந்த பிரதீப் ராஜாவை போலீசார் மிரட்டியுள்ளனர் என்றும், தனது ஊழலை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துபவர்கள் மீது காவல்துறையோ குண்டர்களையோ திமுக அரசு ஏவுவது வழக்கமாக இருக்கிறது என அவர் விமர்சித்துள்ளார். இந்த அராஜக போக்கை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ள அண்ணாமலை, வரும் 2026ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போது இந்து சமய அறநிலையத்துறையை சுரண்டிக் கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரும் சிறைக்கு செல்வது உறுதி என தெரிவித்துள்ளார். டெல்லி செல்லும் எடப்பாடி பழனிசாமி அங்கு அவர் சந்திக்கும் நபரிடம் இருமொழி குறித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக ஸ்தூபா ஸ்போர்ட்ஸ் அனலிட்டிக்ஸ் மற்றும் அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இணைந்து நடத்தும் வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டெண்டர் சென்னை 2025 டிராபி கோப்பையை துணை முதலமைச்சர் உதயநிதி அறிமுகப்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த உதயநிதி, வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டெண்டர் சென்னை 2025 டிராபியின் போட்டிக்காக தமிழக அரசு 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருப்பதாகவும், 25 நாடுகளைச் சேர்ந்த 158 வீரர் மற்றும் வீராங்கனைகள் இதில் பங்கேற்றுள்ளனர் என்றும் கூறினார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என கூறிய உதயநிதி, தமிழகத்தில் இருமொழி கொள்கைதான் என தீர்மானமாக இருக்கிறோம் என தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதை தேர்தல் நேரத்தின் போது அறிவிப்போம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் அடுத்த திருப்பார்கடல் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பிரேமலதா விஜயகாந்த், தற்போது கட்சி பணிகளை மேற்கொண்டு கட்சி வளர்ச்சிக்காக செயலாற்றி வருகிறோம் என கூறினார். சென்னை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் வழிப்பறி கொள்ளைகள் அதிகரித்து உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், இதனை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என்று கூறினார். திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில்தான் ஹிந்தி திணிக்கப்படுகிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கை என்பது தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் குடும்பம் உட்பட திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் வழங்கப்படும் பல மொழிகள் கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை தவிர முதலமைச்சர் கூறுவது போல ஹிந்தி திணிப்பு அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மும்மொழி கல்வியை ஹிந்தி திணிப்பு என்று திரித்து கூறுவதன் மூலம் பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்ற திமுகவின் மறைமுக கொள்கையை மீண்டும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் என அண்ணாமலை விமர்சித்துள்ளார்.
திமுக அரசு சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கும் ஏனைய மொழிகள் வளர்ச்சிக்கும் என்ன செலவு செய்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து முதலமைச்சர் பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் என்றும் மும்மொழி கொள்கையை எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாடு ஏற்காது என்றும் மத்திய அரசுக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நேற்று மும்மொழி கொள்கை திணிப்பை எதிர்க்கும் கவன ஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய அவர், ஹிந்தியை ஏற்காவிட்டால் பணம் தர மாட்டோம் என்று மத்திய அரசு மிரட்டினாலும் பணமே வேண்டாம் என கூறி தாய்மொழியை காப்போம் என தெரிவித்தார். நிதி தரவில்லை என இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகள் நாங்கள் அல்ல என கூறிய முதலமைச்சர், இது பணப்பிரச்சனை அல்ல, இனப்பிரச்சனை என தெரிவித்தார். மும்மொழி கொள்கைக்கு எதிராக பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன என்றும், மும்மொழி கொள்கை குறித்து அனைத்து உறுப்பினர்களும் தங்களது உணர்வுகளை வெளிக்காட்டியுள்ளனர் என்றும் அவர் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்றுள்ளதாக செய்தி வந்துள்ளது என கூறிய முதலமைச்சர், டெல்லிக்கு சென்று யாரை சந்திக்கிறாரோ அவரிடம் இருமொழி கொள்கை குறித்து எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்த வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். கடந்த 4 ஆண்டுகளில் 10 மாநகராட்சிகள், 31 நகராட்சிகள் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ளன என சட்டப்பேரவையில் அமைச்சர் கே.என்.நேரு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய அமைச்சர் கே.என்.நேரு, கடந்த 4 ஆண்டுகளில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை பயணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும், 1,564 கோடி ரூபாயில் புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார். 900 கோடி ரூபாயில் புதிய சந்தைகள் அமைக்கப்பட்டுள்ளன என தெரிவித்த அமைச்சர் நேரு, நகரங்களாக வளர்ந்து வருவதில் நாட்டிலேயே தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது என கூறினார். 420 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றும், 830 கோடி ரூபாயில் 100 நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டுள்ளன என்றும் கூறிய அமைச்சர் கே.என்.நேரு, குடிநீர், திடக்கழிவு மேலாண்மை, நகர அமைப்பு என எண்ணற்ற பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்று பதிலளித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியும் டெல்லி சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைக்கும் வியூகத்தில் இப்போது இறங்கியுள்ளன. திமுகவின் தற்போதைய கூட்டணி நீடிக்குமா? அதிமுக, பாஜக இடையே மீண்டும் கூட்டணி அமையுமா? தவேக தலைவர் விஜய் யாருடன் கூட்டணி அமைப்பார் போன்ற பல கேள்விகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கின்றன. பாஜக மற்றும் அதிமுக தலைவர்கள் ஒருவரை ஒருவர் பெரிதளவில் விமர்சிக்காமல் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை மட்டுமே அண்மை காலமாக வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று திடீரென்று டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். அவரை தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வேலுமணியும் டெல்லி சென்றார். டெல்லியில் பாஜகவின் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசிய சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் அதிமுக தலைவர்கள் ஈடுபட உள்ளதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து அதிமுகவிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. சென்னையில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் பொதுக்குழு கூட்டம் வரும் 28ஆம் தேதி சென்னை திருவான்மையூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் அரங்கத்தில் நடைபெற உள்ளது. கட்சி தொடங்கி நடைபெறும் முதல் பொதுக்குழு கூட்டம் என்பதால் கூட்டத்திற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து கட்சியின் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் நிர்வாகிகளுடன் அவ்வப்போது தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார். பொதுக்குழு கூட்டத்தில் 2500 பேர் பங்கேற்கும் நிலையில் மாவட்டத்திற்கு 15 பேர் வீதம் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒரு பெண் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டு உள்ளது. கூட்டத்தில் பங்கேற்க அடையாள அட்டை கொடுக்கப்பட்டவர்கள் அதில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்தால் மட்டுமே அரங்கிற்குள் செல்ல முடியும். தவேக பொதுக்குழு கூட்டத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்தும் தமிழக மக்கள் பிரச்சினை பற்றியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. டெல்லி சட்டப்பேரவையில் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரேகா குப்தா தாக்கல் செய்தார். 26 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக ஆட்சியை பிடித்த நிலையில் சட்டசபையில் 2025-26ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரேகா குப்தா தாக்கல் செய்தார். டெல்லி பட்ஜெட் 1 லட்சம் கோடி ரூபாய் என்றும் இது கடந்த ஆண்டு பட்ஜெட்டை விட 31% அதிகமாகும் என்று கூறினார். பட்ஜெட்டில் பெண்களின் பல்வேறு திட்டங்களுக்காக 5100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
இதன் மூலமாக மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும், பெண்களின் பாதுகாப்புக்காக டெல்லி முழுவதும் 50,000 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஜன்தன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்துக்கு 2144 கோடி ரூபாயும், 100 அடல் கேண்டீன்கள் நிறுவ 100 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவித்த முதலமைச்சர், டெல்லி போக்குவரத்தை மேம்படுத்த 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவித்திருந்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதும் போட்டிக்கான IPL டிக்கெட் விற்பனை சில நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். சென்னை சேப்பாக்கத்தில் வரும் 28ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதும் IPL லீக் ஆட்டம் நடைபெற உள்ளது. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நேற்று ஆன்லைன் மூலம் தொடங்கியது. 1700 ரூபாய் தொடங்கி 7500 ரூபாய் விலைகளில் டிக்கெட் விற்பனை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்ததால் ஆன்லைன் முன்பதிவில் ஆவலுடன் காத்திருந்த ரசிகர்கள் ஏமாற்றத்திற்கு ஆளாகினர். ஈரோடு மாவட்டத்தில் பாயும் பவானி ஆற்றை பாதுகாக்க கோரி சத்தியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவரின் விழிப்புணர்வு வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. ஈரோடு, திருப்பூர் மாவட்ட பொதுமக்களின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானி ஆற்றை தூய்மைப்படுத்தி மக்கள் உயிரை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஃபகத் என்ற 8ஆம் வகுப்பு மாணவி மனமுருக கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. ஊரக, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் தற்போது காலியாக உள்ள பதவியிடங்களுக்கு இடைக்கால தேர்தல் மே மாதம் நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 315 பதவியிடங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, தென்காசி, நெல்லைக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. இதேபோல் சென்னை மாநகராட்சியில் 4 வார்டு கவுன்சிலர்களுக்கான காலி பதவியிடங்கள் உட்பட 133 பதவியிடங்களுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. மே மாதத்தில் இடைத்தேர்தல் நடத்த மாவட்ட அளவில் தேர்தல் முன்னேற்பாடுகளை விரைந்து முடிக்க மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் கவுகாத்தியில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான், கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. 10 அணிகள் இடையிலான 18வது IPL கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதன்படி அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்தியில் இன்று நடைபெறும் 6வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எதிர்கொள்கிறது. கொல்கத்தா அணி தனது முதல் லீக் ஆட்டத்தில் பெங்களூரு அணியிடமும், ராஜஸ்தான் அணி சன்ரைஸ் ஹைதராபாத் அணியிடமும் தோல்வியை சந்தித்துள்ளன. இதனால் இன்றைய ஆட்டத்தில் வெற்றிக்காக இரு அணிகளும் முழு வீச்சில் போராடும் என்பதால் இப்போட்டி விறுவிறுப்பு நிறைந்ததாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. தமிழகத்தில் வழக்கத்தை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.